ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல ஒரு வெப் பேஜ் எப்படி ஸ்க்ரால் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நம்ம ஸ்க்ரால் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் நான் நௌக்ரி வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன். விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கேன். சோ எப்படி நம்ம ஸ்க்ரால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். சோ நமக்கு பேஜ் டாப்ல இருக்கும். ஸ்க்ரால் பண்ணாம இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்லீப்பும் கொடுக்குறேன். இருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் டிஃபரன்ஸ். ரன் பண்றேங்க. சோ இப்ப நார்மலா நௌக்ரி வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்க்ரால் மேல இருக்கு. அது டாப்ல இருக்கு. இப்ப நம்ம ஸ்க்ரால் பண்ண போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ண போறோம். சோ ஜாவாஸ்கிரிப்ட்ல எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் இந்த மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணனும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம டிரைவர் ஆப்ஜெக்ட்லயே கொடுக்கலாம். டிரைவர் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட். சோ இதுக்குள்ள தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட்லாம் நம்ம கொடுக்கணும். பிக்சல்ல நம்ம பண்றதுக்கு விண்டோ டாட் scroll by 0,100 கொடுக்கிறேன். சோ இது நம்ம பிக்சல்ல ஸ்க்ரால் பண்றதுக்கு. இங்க நம்ம ஸ்லீப் கொடுத்து நம்ம பார்க்கலாம் மூவ் ஆகுறத. இப்ப நான் இத ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரால் மேல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 100 பிக்சல் மூவ் ஆகும், ஸ்க்ரோல் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இங்க பேஜ் சோ இது நம்ம பிக்சல் நம்ம மூவ் பண்றது. விண்டோ டாட் ஸ்க்ரால் பை 0,100. இது நம்ம பிக்சல் கொடுத்திருக்கோம் 100. சோ இது மாதிரி நம்ம 500, 1000 அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம பிக்சல் மூலமா ஸ்க்ரால் பண்றது பார்த்தோங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒரு வெப் எலிமெண்ட் இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் வெப் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இந்த வெப்சைட் ஓபன் பண்றேன். இப்ப 100 நம்ம பார்த்தோம். பிக்சல் மூலமா பார்த்தோம். இப்ப ஏதோ ஒரு எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பான்சர்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரால் பண்ணணும். ஒரு பர்ட்டிகுலர் வெப் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு கமாண்ட் இருக்கு. சோ நம்ம டைரக்டா எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க. ஜஸ்ட் நான் காப்பி எக்ஸ்பாத் கொடுக்கிறேன். பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, 1 of 1 வந்துருச்சுங்களா? சோ இந்த எக்ஸ்பாத் நான் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு எலிமெண்ட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பாத் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத்தை இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். அதனால தான் நமக்கு எரர் காமிக்குது. இங்க ஓகே, நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? சோ இப்போ இந்த எலிமெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும் இங்க பாருங்க. டிரைவர் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் குள்ள தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். சோ இதுக்கு என்ன கமாண்ட் பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் 0 டாட் scroll into view கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் கமாண்டுங்க. கமா கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட் கொடுக்கணும். இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இதை காப்பி பண்ணி இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைங்களா? இதுதான் கமாண்ட். ஆர்குமெண்ட் 0 டாட் scroll into view மெத்தட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் நம்ம கொடுக்கணும். இங்க நான் டைம் டாட் ஸ்லீப் கொடுக்குறேங்க. நம்ம பார்க்கிறதுக்கு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த பர்டிகுலர் வெப் எலிமெண்ட் வரைக்கும் நமக்கு ஸ்க்ரால் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 நம்ம ஸ்க்ரால் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் வெப் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ஸ்க்ரால் ஆகும். சோ இங்க பாருங்க, ஸ்பான்சர்ட் கம்பெனி. சோ இது வரைக்கும் நமக்கு ஸ்க்ரால் ஆயிருக்கு. இப்ப நம்ம வெப் பேஜ்ல லாஸ்ட் வரைக்கும் அட் எண்ட் ஆஃப் த வெப் பேஜ் எப்படி ஸ்க்ரால் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கமெண்ட் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, டிரைவர் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட். சோ இதுக்குள்ள தான் நம்ம கொடுக்கணும். சோ கமெண்ட் பாத்தீங்கன்னா கோட்ஸ்க்குள்ள விண்டோ டாட் ஸ்க்ரோல் பை கொடுத்துருங்க. பிராக்கெட்ல 0, டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்க்ரோல் ஹைட். அவ்வளவுதாங்க. இங்க இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டைம் டாட் ஸ்லீப் இங்க ஒரு 4 செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ற பாருங்க. இந்த கமெண்ட் தான் எண்ட் ஆஃப் த வெப் பேஜ். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வெப் பேஜ் ஸ்க்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் 100 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பான்சர்ட் கம்பெனிஸ் இருக்கலாம். அது பர்టిక్యులர் வெப் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, எண்ட்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். இங்க லாஸ்ட்ல பாருங்க. இங்க பாருங்க, இங்க எண்ட் ஆஃப் த பேஜ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? சோ இது நம்ம பார்த்தோம். பிக்சல் எப்படி மூவ் பண்றது, வெப் எலிமெண்ட் மூவ் பண்றது, எண்ட் ஆஃப் த வெப் பேஜ். சோ இது கமெண்ட்ஸ்.
இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே இப்ப மூவ் டவுன் ஸ்க்ரால் டவுன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அப் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் 100 வந்துட்டு பிக்சல் வந்து நம்ம வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணல. இதே வந்து பாருங்க. சேம் கமெண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப இது பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நெகட்டிவ் கொடுங்க. இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரால் அப் ஆகும். வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. இப்ப நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 100 வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் திருப்பி வந்து அப் ஆகும். மைனஸ்ல கொடுத்துரும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்ப 100 ஸ்க்ரால் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க திருப்பி மேல வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டோம். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? நெகட்டிவ் குறிச்சா வந்துட்டு நம்ம வந்து மேல வந்து ஸ்க்ரால் ஆகும். ஸ்க்ரால் பை இண்டெக்ஸ், கால் டு த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த பேஜ் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.